ஹாய்! சக்கரவர்த்தி கீரையை வச்சு பருப்பு கடையல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு கீரையை மட்டும் தனியாக பிச்சு எடுத்துகிட்டு அதை 2 டைம் நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க கீரை எல்லாத்தையும் ஒரு குக்கரில் போட்டு 1/4 கப் துவரம் பருப்பை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நான் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். 4 பல்லு பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு 5 விசில் நான் விட்டுக்கிறேன். விசில் இறங்கினோடனே அதை நான் நல்லா கடைஞ்சி எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது இன்னொரு கடாயில் தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு, சீரகம் போட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வரமிளகா உள்ள ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி அந்த தாளிப்பை பருப்பு கடையில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அவ்வளோதான், சக்கரவர்த்தி கீரை பருப்பு கடையல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறையா குக்கிங் வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.